நம்ம ஊருடைய சாம்பார் பிடிக்கின்றது நினைக்கின்றேன். அவர் பேர் கேடித்தனமாக சமயத்தில் பேசுகிறாரு. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடியை எங்கு தேடினாலும் இருக்க மாட்டார். இல்லை, யார் கண்டிப்பாக தோற்பார்கள் என்ற பட்டியலை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். தமிழகத்துக்கு வந்து பிரதமர் மோடி அடுத்த கட்டமாக வர இருக்கிறார் சென்னைக்கு. தொடர்ந்து வந்து இந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு 5-6 முறை வந்து இருக்காரு. ஒருவேளை நம்ம ஊருடைய சாம்பார் பிடிக்கின்றது நினைக்கின்றேன். அதனால தான் அடிக்கடி வந்து கொண்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடர்ந்து இல்லை சுமூகமாக நடக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் என்பதும் வெளியிடப்படும். தொடர்ந்து வந்து காங்கிரஸோட மட்டும் இழுபறியாக இல்லை. இதில் இழுபறியாக இல்லை. விரைவில் அறிவிப்பார்கள். அதற்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அறிவித்து விட்ட பிறகு காங்கிரஸ் பேர். பிஜேபி இல்லை, அவர் பேர் என்ன மோடி. அவர் கேடித்தனமாக சமயத்தில் பேசுகிறாரு. கண்டிப்பாக காணாமல் போக போகிறவர் யாருன்னா அவர் தான். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடியை எங்கு தேடினாலும் இருக்க மாட்டார். நீங்கள் தமிழகமே அவர்களுடைய சொந்த பூமி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து வருகின்ற பணத்தையோ நிதியையோ வரியையோ மீண்டும் தமிழக வளர்ச்சிக்கு கொடுக்கலாம் என்று இல்லாமல் அவர்கள் அதை சுருட்டி கொண்டிருக்கின்றார்கள். 7.5 லட்சம் கோடி ரூபாயை மோடி அவர்கள் சுருட்டி இருக்கின்றார். உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், லஞ்ச ஊழல் எங்கேயும் நடந்ததல்ல. சில கெட்ட சக்திகள், மோசமான சக்திகள் காங்கிரஸை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெளியேறி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. தமிழகத்தில் வந்து போதைப் பொருட்கள் வந்து பழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அண்மை காலமாக வந்து 2500 கோடி ரூபாய். நீங்கள் தமிழகத்தில் கஞ்சா குடிக்கிற பழக்கம் என்பது நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருக்கின்றது. இப்போது அதை கட்டுப்படுவதற்காக முயற்சிகள் எடுக்கும்போது பல இடங்களில் தப்புதல்லாவில் ஈடுபடுகின்றவர்கள் பிடிக்கப்படுகின்றனர். எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியில் இருக்கவங்க ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இது செயல் ஜாபர் சாதிக் ஈடுபட்டிருக்காரு, கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை சமூக விரோதிகள் இருந்தார்கள், இருக்கின்றார்கள் என்ற பட்டியலை எடுத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு பிறகு அதிகமான குற்றவாளிகள் இருப்பது எடப்பாடியோடு.